பண்ண போகிறது பாலடை பிரதமன். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பாயசம். கேரளாவில் வெட்டிங்க்கெலாம் செய்வாங்க. இது 2 விதமாக செய்வாங்க. சுகர் போட்டும் செய்வாங்க, ஜாகரி போட்டும் செய்வாங்க. இதுக்கு அடைன்னு சொல்கிறது வந்து இந்த ரைஸ் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கிது இப்போது. இது டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வருது. நம்மளுக்கு என்ன எது அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி, நம்மளுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அடை தேவையோ அவ்வளோக்கு அதை உடச்சி நல்லா போட்டுக்கலாம். எந்த ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் அது சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை மூடி வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுக்கணும். அந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அடை வந்து பாதி வெந்துட்டுருக்கும், அதனால் அந்த தண்ணி நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் ஏற்கனவே பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு பால் காய்ச்சுங்க. பால் வந்து அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இடையில கிளறி விடுங்க. இப்போ நான் அதில் வந்து அந்த பாதி வேக வச்ச அந்த அடையை இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் அது பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். சேர்ந்து வரும்போது நல்லா திக்காகவும் பால். அப்போ நம்ம வந்து அதனால தான் சொல்கிறது, அதை கைவிடாமல் கிளறி கொடுங்கன்றது. இதில் நான் இப்போது 1/2 டின் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நான் 3/4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா சுகர் வேணும்னா 3/4 சேர்த்துங்கோ, இல்லைனா 1/2 டின் கரெக்டாக இருக்கும். 1/2 டின்னே போதும். இது நல்லா கிளறி விடுங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக இதை கிளறி விட்டுட்ருக்கேன். இது வந்து சிம்மில் வச்சு கிளறணும். பால் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா ஒரு முக்கால் லிட்டர் ஆகணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் பால் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து அந்த கலரே மாறி இருக்கும். அவ்வளோ நல்லா திக்காக இருக்கும். இது ஆறுனா இன்னும் திக்காகும். அதனால தான் நான் இப்போ இறக்கிட்டேன். இதை வந்து அப்படியே இப்போது சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கு முந்திரி திராட்சை தேவைன்னு இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கீயில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு சேர்த்தேன், அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் தான் இதோட ஒரிஜினல் ரெசிபி இருக்கும். அதில் வந்து முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட். பிரதமன் ரெடி. ரொம்ப ஈஸி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.